அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைக்கான பதிவில் ஒரு முக்கியமான மற்றும் தற்கால உலகினில் உள்ள பிரச்சனையாக கருதப்படுவதே பிள்ளைகள் வழி தவறி செல்வதாகும். இன்றைய காலகட்டத்தில் சமூகம் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகளுள் இது ஒரு பிரதானமானதாக காணப்படுகின்றது. ஏனெனில் இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள். மேலும் இது அவசியம் தீர்வு காணப்பட வேண்டியதொன்றாக இருக்கின்றது. எனவே இந்த வழி தவறிய பிள்ளைகளது வாழ்க்கை வளமாக அமைய ஒவ்வொரு தாயும் செய்து கொள்ள வேண்டிய அமலை பார்க்க போகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு தாயினதும் பிரச்சினைகளில் பிரதானமாக இதுவே காணப்படுகின்றது. அதாவது சிறு பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காமல் இருக்கின்றார்கள். வயது வந்த சிறார்கள் வழி தவறி செல்கின்றார்கள். இதனால் வழி தவறி சென்றவர்களை நேர்வழிப்படுத்துவது கஷ்டமானதொரு செயலாக இருக்கின்றது. தன்னுடைய பிள்ளைகள் தன் கண்முன்னே தவறு செய்வதை எந்த பெற்றோர்களினாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை கொடுக்க வேண்டும். இன்னும் நேரான வழியில் வாழ வேண்டும். இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பரக்கத் கொண்டு ரஹ்மத் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். இவைகளே ஒவ்வொரு தாயினதும் தகப்பனினதும் ஆசையாகும். இவைகளை கபூலாக்கி தரக்கூடியவைகளே இந்த ஒரு துஆவாகும். இதனை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களிடமிருந்து நிச்சயமாக மாற்றங்களை காண்பீர்கள். எவ்வளவு வழி தவறி போயிருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் திருப்புவான். இப்படிப்பட்ட அமலினை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், முதலில் வுலூ செய்துவிட்டு தூய்மையான ஒரு இடத்தில், அதாவது முசல்லாவில் அமர்ந்து கொண்டு அதற்கு பிறகு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சலவாத்தை 9 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று 11 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சூரா யாசினில் இருந்து 13ஆம் மற்றும் 14ஆம் வசனங்களை 1003 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரே இருப்பிலிருந்து தான் ஓதிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளினுடைய காதில் கேட்கக்கூடியவாறு சப்தமிட்டு ஓத வேண்டும். அவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது ஓதினால் இன்னும் சிறப்பு. அதற்கு பிறகு தண்ணீரிலோ அல்லது பாலிலோ இதை ஊதி அவர்களுக்கு கொடுத்து விட்டு வாருங்கள். இதை தொடர்ந்து சில வாரங்களுக்கு இதை செய்து வாருங்கள். அதாவது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு சில வாரங்களுக்கு தொடர்ந்து ஓதி வாருங்கள். அதன் பிறகு அந்த பிள்ளைகள் எப்போதுமே வழி தவறி செல்ல மாட்டார்கள். ஆண் பிள்ளையாயினும் பெண் பிள்ளையாயினும் பெற்றோர்களின் பேச்சினை கேட்டு நடக்கக்கூடிய நல்ல சாலிகான பிள்ளைகளாக மாற்றித் தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பெற்றோர்களுமே செய்து கொள்ள வேண்டிய சிறந்த ஒரு அமலாகும். இதை நீங்கள் பூரணமாக செய்து பாருங்கள். அவர்கள் சாலிகானவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் அவர்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமானதாக இருக்கும். மேலும் செல்வாக்குடனும் இருப்பார்கள். அவ்வாறு சிறப்புமிக்க ஒரு அமலாக இது இருக்கின்றது. சூரா யாசினில் 13ஆவது வசனம் யாதெனில், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَاضْرِبْ لَهُمْ مَثَلًا أَصْحَابَ الْقَرْيَةِ إِذْ جَاءَ الْمُرْسَلُونَ إِذْ أَرْسَلْنَا إِلَيْهِمُ 2 فَكَذَّبُوهُمَا فَعَزَّزْنَا بِثَالِثٍ فَقَالُوا إِنَّا
إليكم مرسلون. இந்த 2 வசனங்களையும் 1003 முறை இரண்டையும் சேர்த்து ஓதிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படும். இதை தொடர்ந்து 3 வாரங்களுக்கு செய்து வாருங்கள். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கு எவ்வளவோ தியாகங்கள் கஷ்டங்கள் பட்டு சொத்துக்களை சேர்க்க முயற்சிக்கின்றோமோ, நாளைக்கு அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும், சொகுசாக வாழ வேண்டும் என்பதற்காக, மேலும் அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல கௌரவமான தொழில் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ கனவுகளை வைத்திருப்போம். இவைகள் எல்லாவற்றையும் விட நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும், ஈமான்தாரியாக இருக்க வேண்டும், பெற்றோர்களின் பேச்சை கேட்கக்கூடிய கண்ணியமான பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று இவ்வாறு நம்மில் சிலர் ஆசைப்படுவதில்லை. என் பிள்ளையை ஈமான்தாரியாக வளர்த்துள்ளேன் என்று திருப்தியடைவதில்லை. எனவே உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் வழி தவறிய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டும். இன்னும் இன்றைய சமூகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் நல்லவர்களாக வாழ வல்ல அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.